பேங்கை கொள்ளையடிச்சு கேள்விப்பட்டிருப்போம், எங்கேயாவது இத்தனை பவுன் வந்து அடிச்சிட்டாங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் சாக்லேட்டை திருடி கேள்விப்பட்டிருப்போமா? சாக்லேட்னா ஏதோ 1-2லாம் கிடையாதுங்க, கிட்டத்தட்ட 12 டன்னு. இவ்வளவு கொள்ளையடிச்சு என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு தெரியல. இங்கே விசாரணையெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸுக்காக கிட்கேட் வந்து அனுப்பி வச்சுருந்துருக்காங்க. ஆனால் அது லாஸ் ஆகிட்டு என்ன நடந்திருக்குங்கிறதான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். எல்லாருக்கும் வணக்கம், நான் தான் பாலாஜி பேசுகிறேன். இது எங்கே நடந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா இத்தாலியிலங்க. இத்தாலியில் இந்த கிட்கேட்டை வந்து தயாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. எதுக்காகனா இப்போ ஈஸ்டர் பண்டிகை வரப்போதில்ல, இப்போ அதிகமாக சாக்லேட்லாம் வந்து சேல் ஆகும். அதனால் அதிகமாக தயாரிக்கணும்னு தயாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அது வந்து கொஞ்சம் நஞ்செல்லாம் கிடையாது, 12 டன். நான் சொன்ன மாதிரி 12 டன்னு. நான் என்ன டன் கணக்கில் சொன்னால் சாக்லேட் கணக்கில் சொல்லலாம்ல. 4 லட்சம் சாக்லேட் பார். யோசிச்சு பாருங்கள், அது இவ்வளோ பெரிய அமௌண்ட்டுன்னு. அதை வந்து தயார் பண்ணுறாங்க. பால், சர்க்கரை எல்லாம் வாங்கிட்டு வந்து நீங்கள் சாக்லேட் ரெடி பண்ணுறாங்க. எல்லாம் சாக்லேட்லாம் ரெடி ஆகிட்டு அதுக்கப்புறம் அந்த பேட்ச் நம்பர் எல்லாமே போட்டு பார்கோடு எல்லாம் அடித்து இங்கே அந்த கவரும் வந்துடுது. எல்லாம் பேக் பண்ணி எல்லாம் முடிச்சிடுறாங்க. இப்போ ட்ரக்கு வந்து அது வந்து போலந்து நாட்டுக்கு கொண்டு போக வேண்டியது தான். ட்ரக்கும் வந்துடுது. டிரைவர்லாம் வந்து நல்ல நம்பிக்கையான ஒருத்தர் தான் வராரு. வந்து இங்கே எல்லாம் ஏற்றிக்கிட்டு இருக்காங்க. 4 லட்சம் சாக்லேட் பாரையும் ஏற்றிடுறாங்க. இத்தாலியிலேருந்து போலந்து ஒரு 1700 கிலோமீட்டருக்கு. இங்கேருந்து ட்ராவல் பண்ணி போக வேண்டியது தான். அது ஒன்று தான் வேலை. இங்கே கிட்கேட் நிறுவனம் பார்த்துக்கிட்டு இருக்கு எப்படா போய் சேருன்னு. ஆனால் கடைசி வரைக்கும் அங்கே போய் சேரவே இல்லை. ஏன்னா வழியிலே எப்படியோ காணாமல் போயிட்டு. அந்த டிரைவர் தான் கொண்டு போனாரா, இல்லாட்டி டிரைவரை மிரட்டி கொண்டு போனாங்களா, என்ன நடந்ததுன்னே தெரியலை. எந்த ரூட்டில் எந்த இடத்துல காணாமல் போணுச்சுன்னு தெரியலை. இங்கே உடனே கிட்கேட் நிறுவனம் வந்து இது மாதிரி பார்க்குறாங்க. ஓகே, இதை நம்ம வந்து கம்ப்ளைண்ட் கொடுப்போன்னு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. ஏன்னா 4 லட்சம் சாக்லேட் பார் இல்லை, 1-2லாம் கிடையாது. 4 லட்சம் சாக்லேட் பார்னா கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய்க்கு மேலே வரும். அந்தளவுக்கு அந்த கம்பெனிக்கு வந்து லாஸ் ஆகும். அதனால் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. இது அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய லாஸாக இருக்காது. ஏன்னா அவங்க எவ்வளவோ லாபத்தை பார்த்துருப்பாங்கல்ல. இது அவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்காமல் இருக்கலாம். பட் இருந்தாலும் மறுவாட்டி இதே ரூட்டில் இந்த வண்டியை கொண்டு போய் மறுபடியும் திருடிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? அதனால தான் அந்த திருடனுங்களை பிடிக்கணும்னு இந்த கம்ப்ளைண்ட்டை கொடுக்குறாங்க. கம்ப்ளைண்ட் ரகசியமாகவும் கொடுக்காம சும்மா ஓப்பனாக சொல்கிறாங்க. இது மாதிரி நடந்துட்டுங்க, 12 டன்னு எங்களுக்கு லாஸ் ஆகிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே உள்ள இந்த ஹோல்சேல் டீலர்ஸ் எல்லாம் இருப்பாங்கள்ல, அவங்கள்ட்ட எல்லாம் சொல்கிறாங்க, இது மாதிரி எச்சரிக்கையாக இருங்க. உங்கள்கிட்ட யாராவது வந்து இது மாதிரி எங்கள்கிட்ட சாக்லேட் நிறையா இருக்குது, கம்மியாக தரோன்னு சொன்னால் எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள் அப்படின்னு இந்த நெஸ்லே நிறுவனம், அதாவது கிட்கேட் தயாரிக்கிறவங்க, அவங்க வந்து இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. இப்படி இன்ஃபார்ம் பண்ணோன்னே இங்கே எல்லா டீலர்ஸும் வந்து உஷாராயிடுறாங்க. கிட்டத்தட்ட 12 டன்னில் இது அவ்வளோ ஈஸியாலாம் அந்த திருடனுங்க வந்து விற்க முடியாது. ஏன்னா அதெல்லாம் அவ்வளோ ஈஸியான விஷயமே கிடையாது. இன்கேஸ் அவங்க விற்க போனாங்கன்னா கண்டிப்பாக மாட்டிக்குவாங்க. ஏன்னா அந்த சாக்லேட்டில் பேட்ச் நம்பர்னு ஒன்று இருக்கும். பேட்ச் நம்பர்னால் சிம்பிளாக சொல்லுவோமே, இன்றைக்கி ஒரு நாளில் கிட்கேட் வந்து சாக்லேட்டை தயாரிக்கிறாங்கன்னு வைங்க. இன்றைக்கி ஒரு நாளைக்கு எங்கேருந்து பால் வாங்கினாங்க, எங்கேருந்து சர்க்கரை வாங்கினாங்க, வேறு என்னென்ன பொருள்லாம் தேவையோ அதை எங்கேருந்து வாங்கியிருப்பாங்கள்ல, அது எங்கெல்லாம் வாங்கினாங்கங்கிறத ஒரு நம்பரை போட்டு சேவ் பண்ணி வச்சுருப்பாங்க. இன்றைக்கி தயாரித்ததுக்கு அங்கங்கேருந்து பொருள் வாங்கணும், இன்றைக்கி இவ்வளோ சாக்லேட் தயாரிச்சிருக்கோம், எல்லா தாள்லையும் இந்த நம்பர் எழுது. இதுதான் இன்றைக்கான அந்த லேபிள். இப்போ வந்து இதை ஏன் எழுதுகிறாங்கன்னு ஒரு டவுட் இருக்கும்ல. இப்போ நம்ம வந்து அந்த சாக்லேட்டை சாப்பிட்றோம், அதில் ஏதாவது மிஸ்டேக் இருக்குது, என்னடா கிட்கேட் மாதிரி இல்லையே, ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்னு நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணுறோன்னு வைங்க. அப்போ கிட்கேட் நிறுவனம் பார்க்கும், ஏதோ இதில் மிஸ்டேக் சொல்கிறாங்களே, கெட்டு போயிட்டாமே அப்படின்ட்டு அவங்க முடிவு பண்ணிட்டாங்கன்னா உடனே அவங்களோட டீலர்கிட்ட எல்லாம் சொல்லி அந்த பேட்ச் நம்பர் போட்டதை கரெக்டாக நம்ம சாப்பிட்டு வீணாக போயிருக்கும்ல, அந்த தாளில் பார்ப்பாங்க இந்த பேட்ச் நம்பர் இருக்கும். உடனே அந்த ஒட்டுமொத்த அந்த பேட்ச் நம்பர் போட்ட கிட்கேட்டை மட்டும் வாங்கிடுவாங்க. 1 லட்சம் தயாரிச்சிருந்தாங்கன்னா 1 லட்சத்தை அப்படியே வாங்கிடுவாங்க. அப்போ வந்து பார்ப்பாங்க இந்த கிட்கேட்டில் என்ன பிரச்சனை, எதுவும் பாலில் எதுவும் கெட்டு போயிருந்துருக்குமா அப்படின்ட்டு அதை செக் பண்ணுவாங்க. எங்கே பிரச்சனை நடந்திருக்குமோ அதை கரெக்டாக கண்டுபிடிச்சி அதை சால்வ் பண்ணுவாங்க. இதுக்கு தான் இந்த பேட்ச் நம்பரை வந்து போடுறாங்க. ஒவ்வொரு தாள்லையும் எழுதியிருந்திருக்கும். நம்ம வாங்கி சாப்பிட்றோன்னா அதில் கரெக்டாக எழுதியிருந்திருக்கும். இதை வச்சு அவங்களோட அந்த ஒரு பெரிய லாஸை வந்து கவர் பண்ணிவிடுவாங்க. யோசிச்சு பாருங்களேன், அந்த பேட்ச் நம்பர் போடலன்னா நம்ம கிட்கேட் சாப்பிடும்போது வீணாக போயிருந்துருக்கும். அதனால் நம்மளுக்கு வாந்தியே வருதுன்னு வைங்களேன், ஒட்டுமொத்த கிட்கேட்டையும் கம்பெனி வாங்க முடியாது, பெரிய லாஸ் ஆகிடும். இந்த பேட்ச் நம்பர் அந்தளவுக்கு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது. இது வந்து கெட்டு போகிற பொருளுக்கு மட்டும் கிடையாது, இன்கேஸ் திருடிட்டு போயிட்டாங்கனாலும் அதுக்கும் யூஸ் பண்ணலாம். அது எப்படின்னா, இது வந்து இன்னும் மார்க்கெட்டுக்கே வரலை, அவங்க விற்கலை, இது ஒரே நேரத்தில் தயாரித்தது. ஒரு 4 லட்சம் சாக்லேட்டை வந்து பேட்ச் நம்பர் போட்டு அனுப்பி விட்டாங்க. இது எங்கே மார்க்கெட்டுக்கு வந்தாலும் இது மார்க்கெட்டுக்கே வராததில்லை, இவங்க வந்து திருடியில் கொண்டு விற்க போகிறாங்க. இதை வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடுவாங்க. அது எப்படா கண்டுபிடிக்க முடியும், யார் பாப்பா அப்படின்னு கேட்பீங்க. இதே வந்து சூப்பர் மார்க்கெட் இருக்குன்னு வைங்களேன், அங்கே சிஸ்டத்தில் போடுறாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக தெரியுமா இது மார்க்கெட்டுக்கு வராது அப்படின்னு.
இன்னும் அட்வான்ஸ்டு சிஸ்டத்துலலாம் இங்கே கம்பெனிக்கே வந்துருமா இது மாதிரி இந்த கிட்கேட் வந்து திருடி வந்து போயிருந்துருக்கு அப்படின்னு. இதை வச்சு எங்கேப்பா இது பண்ணியிருக்காங்க, வாங்க அங்கே போவோன்னு அந்த குற்றவாளிகளை வந்து கண்டுபிடிப்பாங்களாம். அதனால தான் சூப்பர் மார்க்கெட்டுக்கெல்லாம் சொல்லியிருக்காங்க, உங்கள்கிட்ட ஏதாவது இது மாதிரி ரகசியமாக வந்து உங்களுக்கு இவ்வளோ கிட்கேட் தரேன், ரொம்ப ரொம்ப கம்மியாக தரேன்னு சொன்னால் நீங்கள் உடனே எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யோசிச்சு பாருங்களேன், 4 லட்சம் சாக்லேட் பாரை வாங்கினவங்க இல்லை, திருடினவங்க எப்படியாவது விற்கணும் தான் பார்ப்பாங்க. குறைச்ச காசு கிடைச்சாலும் தட்டிட்டு போயிட்டே இருப்பாங்க. இதனால் இங்கே நெஸ்லே நிறுவனம் வந்து ரொம்ப கவனமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நீ திருடிட்டு போட்டல, எங்கே விற்கிறேன்னு நான் பார்க்குறேன், நீ வந்து விற்கவே முடியாது, நான் எல்லா இடத்துலையும் லாக் போட்டு வச்சுருக்கேன், இந்த பேட்ச் நம்பர் எனக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்ட்டு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. ஒரு பக்கம் போலீஸ் வந்து தேடிக்கிட்டு இருக்காங்க இந்த குற்றவாளிகள் யாருன்னு. இவங்க அந்த ட்ரக்கை எங்கே பதுக்கி வச்சுருக்காங்க அப்படின்னு தெரியல. 4 லட்சம் சாக்லேட் பாரு, இவங்க நினச்சாலாம் அந்த தாளை பிச்சு விட்டு எல்லாத்தையும் வந்து சாக்லேட்டை கலக்க முடியாது. அவ்வளோ ஈஸியான வேலையெல்லாம் அது கிடையாது. இந்த ஈஸ்டர் பண்டிகை வேறு வருது, இதுக்காக தான் இவங்களும் தேடி இருந்திருப்பாங்க. ஏன்னா இதை வந்து விற்றா பயங்கரமான லாபம் வரும் இல்லை, இப்படி அதுக்கு தேடி இருக்காங்க. இங்கே கம்பெனிக்கு ஒரு 1 கோடி ரூபாய்க்கு மேலே லாஸ் ஆகியிருந்திருக்கும். இது கிடச்சதுன்னா பிரச்சனை இல்லை, இந்த ஈஸ்டர் பண்டிகையில் விற்று பயங்கரமாக லாபம் பார்த்துருவாங்க. கம்பெனி வந்து சொல்லியிருந்துருக்கு, இது மாதிரி இப்போக்கி எந்த பிரச்சனையும் கிடையாது, ஆனால் ஈஸ்டர் பண்டிகைக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி இது மாதிரி கொஞ்சம் சிக்கலாக தான் இருக்கும், ஒரு தட்டுப்பாடு ஏற்படலாம் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. ஏன்னா ஈஸ்டர் பண்டிகை அப்போ அதிகமாக வந்து சாக்லேட் சாப்பிடுவாங்களாம், அதிகமாக விற்பனை ஆகுமா, அதுக்கு தான் இவ்வளவு தயாரித்து அனுப்பிவிட்டுருந்துருக்காங்க. இப்போ ரொம்ப சிக்கலில் வந்து அந்த கம்பெனி இருக்குது. பட் இதனால் அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய லாஸ் அப்படின்னு சொல்லிட முடியாது. இதை விட அங்கே உள்ள செய்தி தொடர்பாளர் கிட்கேட்டோடவங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இது மாதிரி நாங்கள் விளம்பரம் போடுவோம், இது மாதிரி ஒர்க் டென்ஷன், அந்த டென்ஷன், ஓடிபி சொல்லுங்கள் அப்படின்னு ஒரு விளம்பரம் பார்த்துருப்பீங்கல்ல, அவ்வளோ டென்ஷனில் வந்து உட்காந்துருக்கும்போது பிரேக் எடுக்கும்போது கிட்கேட்டை சாப்பிட்டா அதை பற்றிலாம் யோசிக்க மாட்டாங்க அப்படின்ட்டு வந்து ஒரு விளம்பரம் போடுவாங்கள்ல, நீங்கள் பார்த்து வந்துருப்பீங்க. அப்படிப்பட்ட நாங்கள் வந்து பிரேக் எடுக்கும்போது கிட்கேட்டை எடுத்துக்க சொன்னோம், இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா பிரேக்கு நீ உனக்கு இருந்தால் தானே இப்போ அப்படின்ட்டு தூக்கிட்டு விட்டாங்க அப்படின்ட்டு அந்த செய்தி தொடர்பாளர் வந்து பேசியிருந்திருப்பார். நீங்கள் இந்த கிட்கேட்டை பற்றி என்ன நினைக்கிறீங்க? யார் திருடிருப்பான்னு உங்களுக்கு தோணுது? இத்தாலியிலேருந்து போலந்து போகிற வழியில் எவனோ தூக்கிட்டான், ஆனால் மெனக்கட்டு வந்து பார்த்துருக்கான் பாருங்களேன், இந்த ரூட்டாக தானே போகிறான், இவனை தூக்குவோன்னு தானே தூக்கி இருந்திருக்காங்க. பார்ப்போம் அவங்க மாட்டுறாங்களா இல்லையான்னு. நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? உங்கள் மனசுக்கு என்ன தோணுதோ அதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். பை கைஸ்.